நம் மத்தியிலே ஆமீன் மினிஸ்ட்ரி ஃபவுண்டர் பாஸ்டர் பால் யூரேஷ்குமார் அவர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. பல தேசத்திலே கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். அநேக வருஷத்துக்கு முன்பாக அவரை நான் சந்தித்தேன். பல வருஷம் இருக்கும். பாஸ்டர் சொன்னார், இப்போ தான் சொன்னாருங்க, இந்த வருஷத்தில் நீங்கள் நம்ம மீட் பண்ணோம். கொஞ்ச நேரம் தான் மீட் பண்ணோம். பட் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்காருங்க. இன்றைக்கு அவரை கொண்டு வர வேண்டும்னு சொல்லி ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அவருடைய சித்தத்தின்படி தேவன் நம்முடைய தேசத்தில், இந்த தேசத்திலே கொண்டு வந்து நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக, தேவனுடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேறும்படியாக நம்மத்திலே கொண்டு வந்திருக்கிறார். மீதியான வேலையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க போகிறோம். நாம் யாவரும் பாஸ்டர் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கரங்கள், தேவனுக்கு ஒரு கரங்களை தட்டுவோமா? ஆல் க்ளோரி டு காட். வாய்ப்பு கொடுத்த முதலாவது என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான அன்பு சகோதரன் ஜான் அவர்கள் என்னுடைய ஊழியத்தில், சென்னை பகுதியிலே எங்களுடைய ஊழியத்தில் கீதங்களை வாசிக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவர் அயர்லாந்து வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணா நீங்கள் யூகே வந்தீங்கன்னா இங்கே வாங்கண்ணா அப்படின்னாரு. எனக்கு இங்கே வர ஒரு உண்மையிலேயே சொன்னேன்னா ஒரு வழியே இல்லை. ஆனால் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு சரி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொன்னேன். அதன் பிறகு பார்த்தா நம்ம பாஸ்டர் போஸ்டரோட ஃப்ளையரோட பாஸ்டர் பாஸ்கருடைய ஃப்ளையர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு. ஏன்னா அவருடைய சகோதரர் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி. நாங்கள் 2012 அவரை நான் சந்தித்தேன். அதோட 2026 சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் இந்த நல்ல நாளிலே உங்கள் திருச்சபையிலே மத்தியில் நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு அழைப்பு கொடுத்த அருமையான தாசனையும் உடைய குடும்பத்தாரையும் சபை மக்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்று இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் யாவரும் வந்த வண்ணமாக அல்ல, உங்கள் மீது ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த காரியத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலை தரப்போகிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமல்ல. அவர் துதிக்கு பாத்திரர். எங்கே அவர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல மாலை வேளையில எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருவீராக, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. ஏதன் தோட்டத்தில் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரலோக மகிமையிலிருந்து இறங்கி வந்து ஆதாமோடு ஏவாளோடு பேசின தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையிலும் கூட உடைய பிள்ளைகள் ஓடி வந்திருப்பதை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒரு மனுஷனை பார்க்க அல்ல, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்க அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஓடோடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், உடைய மகிமை வெளிப்படும்படியாய், உடைய வார்த்தை வெளிப்படும்படியாய், உடைய சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபை பெருகும் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபையை தர விரும்புகிறார், அவருடைய அபிஷேகத்தை தர விரும்புகிறார், அவருடைய அந்நிய பாஷைகளை தர விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு புதிய வரங்கள், ஆவியின் கனிகள், தரிசனங்களை கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார். இது பெற்றுக்கொள்ளுகிற இரவு, இந்த மாலை வேளையிலே பெற்றுக்கொள்ளுகிற இரவு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு கொடுக்க வந்திருக்கிறார். எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஓ ரபலா துரபலா தியா ரிமாமனா துரபலா திஹரபா ஷிகே ரிபலா குரபா ஷிகே. ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த அருமையான இந்த வேளையிலும் கூட எங்கள் மத்தியில் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபா ஷதரலதியா. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் இடைபடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னவர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அதிகாரத்துடன் வல்லமையுடன் புறப்பட்டு வருவதாக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்துவீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் படைத்த உருவாக்கின வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாம மகிமைக்காக. ப்ளீஸ் பி சீட்டட்.
எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்தில் கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை நம்மத்தில் வெளிப்படும். வேதாகமத்தில் கர்த்தரால் வல்லமையால் பயன்படுத்தப்பட்ட அநேக தேவதாசர்கள் உண்டு. அதில் ஒருவர் யோவான் என்ற தேவ மனுஷர். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 14-17 வசனங்களிலே கர்த்தருடைய தூதன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்ற வெளிப்பாடை அந்த தெய்வ மனுஷன் பெற்றுக்கொண்டான். யாத்திராகமம் 3:14 மோசே தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வெளிப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படும் பொழுது நான் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறேன், நித்திய பிதாவா இருக்கிறேன், சமாதான பிரபுவா இருக்கிறேன், வல்லமை உள்ள தேவனா இருக்கிறேன் என்று வெளிப்பட்டார். இந்த மவுண்ட் ஆலிவ் என்ற திருச்சபைக்காக நான் செபித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு நாமத்தில் வெளிப்பட்டார். அது என்ன நாமம் என்றால் பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன். இந்த ஆலயத்தில், இந்த ஊழியத்தில் யாரெல்லாம் விசுவாசியாய் கூடி வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களை பிரகாசிப்பார். இந்த 2026 உங்கள் இருளான அந்தகார வாழ்க்கையெல்லாம் மாறி உங்களை கர்த்தர் பிரகாசமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஏனால் அவர் மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி வரும்போது இருளுக்கு அதிகாரமே இல்லை. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஏசாயா 60:1 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த 2026 ஜூன் மாதத்தின் 1வது வாரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற காலங்களுக்குள் இருக்கிறீர்கள். இந்த ஊழியத்தை அடுத்த நிலைமையில கர்த்தர் கொண்டு போகிறார். God is going to extend the territories of this ministry. இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க போகிறார். பாஸ்டர், இத்தனை ஆண்டுகள் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்த அந்த ஊழியத்தை பணத்திற்காக ஊழியம் செய்யாமல் ஆத்துமா பாரத்தோட கூட தேவ பயத்தோட பரிசுத்த உள்ளத்தோட நீங்க செய்த ஊழியத்தை நிமித்தமாய் கூடிய சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுக்க போகிறார். ரபா லதா ரபா. இதற்காக நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ரீபா கூராமா ஷிகே. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற காலங்களுக்குள்ளாக இந்த சபையை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு 7 காரியங்களை உங்களோட கூட பேசும்படியாய் கர்த்தனுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். உங்களோட கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். 7 என்றாலே பூரணம். கர்த்தர் பூரணத்துக்குரியவர். பூரணமாய் இந்த சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதல் குறிப்பு தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது யார் என்று சொன்னால் தன் குடும்பத்தில் இளையவனாய் காணப்பட்டவன். ஒவ்வொரு நாளும் ஆடுகளை மேய்க்கும்படியாய் வனாந்தரத்தில் சென்று கொண்டு ஒவ்வொரு நாளும் அவனும் தேவனை மாத்திரமே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிபனாய் காணப்பட்டான். கர்த்தர் அவன் மீது ஒரு சித்தம் வைத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் தேவ மனுஷனாய் காணப்பட்ட சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சென்று தாவீதை அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோம், அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகமானது 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த அபிஷேகமானது ஒரு ஆடு மேய்த்திருந்தவனை படிப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசித்து அவன் உலகத்துக்குரிய ராஜாவாக மாற்றுவதற்கு அந்த அபிஷேகம் அவனை எழும்பி பிரகாசிக்க வைத்தது. அங்கிருந்த ஜனங்கள் எல்லோரும் கோலியாத்தை பார்த்து பயந்தபோது வாலிபனாய் காணப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ அவனை பார்த்து பயப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், அவனுக்குள்ள இருந்த வாஞ்சை, அந்த சத்துருவை விழிக்கத்தக்கதான பலனை தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 10000 என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தாவனுடைய எல்லையை தேவன் விரிவாக்கி கொண்டே இருந்தார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தின் எல்லையை தேவன் விரிவாக்க போகிறார். அதற்கு காரணம் அபிஷேகம். அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ஊழியத்தின் மீது கொடுக்க போகிறார். இங்க இருக்கிற விசுவாசிகள் மீது கொடுக்க போகிறார். இந்த அபிஷேகங்கள் நுகங்களை எல்லாம் முறியடிக்க போகிறது. சத்ருவின் சேனைகள் எல்லாம் முறியடிக்க போகிறது. அந்தகார வல்லமைகள் எல்லாம் முறியடிக்க போகிறது. எல்லா விதமான கிரியைகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் இந்த ஊழியத்தை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். அவருடைய சித்தத்தின் மகிமைக்காக தாவீதின் மீது இருந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம்
அபிஷேகம் தாவீதை எழும்பி பிரகாசிக்க வைத்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த வெளிப்பாடு எலிசாவுக்கு இருந்தது. அதனால தான் எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே உம்மிடம் இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும், ரெட்டிப்பாக வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தரும்படியாய், ரெட்டிப்பான அபிஷேகத்தை தரும்படியாய், ரெட்டிப்பான கிருபையை கொடுக்கும்படியாய் இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நேற்று நமக்கு ஓய்வு நாள், விடுமுறை நாள். நேற்றும் நாம் ஆராதனைக்கு சென்றோம், இன்றைக்கும் நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இதை கர்த்தர் கவனித்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மீது நீங்க தாகம் உள்ளவர்களாய் இருந்தபடினால தான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. தாகம் உள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு கர்த்தர் தமது ஆவியை உங்கள் மீது ஊற்ற போகிறார். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார். நீங்கள் யாவரும் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா பலவீனத்த ஆவியிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவிக்கிறார். சில பேர் சொல்றீங்க, ஐயா பழைய மாதிரி என்னால் கிச்சனில் நின்று வேலை செய்ய முடியல, பழைய மாதிரி என்னால் வேலைக்கு போக முடியல, எனக்கு மயக்கம் வருது, பிளட் பிரஷர் இருக்குமோ நினைக்கிறேன், டயபெட்டிஸ் இருக்குமோ நினைக்கிறேன், கால் வலிகள் எனக்கு அதிகமாக பலவீனமாக இருக்கு, எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டாரா, என் பலவீனங்கள் மாறாதா, எனக்கு கர்த்தர் புது பலத்தை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி நீ எதிர்பார்த்த இந்த கூட்டத்தில் வந்திருக்கலாம். என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை கர்த்தர் புது அபிஷேகத்தால் நிரப்பும் போது எல்லா பலவீனத்தின் ஆவியிலிருந்து உங்களை கர்த்தர் விடுவித்து அனுப்ப போகிறார். பவுல் சொன்னதை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்பொழுது அவருடைய அபிஷேகம் இறங்கும் போது, அவருடைய அபிஷேகம் இறங்கும் போது, பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்த அதே ஆவியானவர், அபிஷேகித்த அதே ஆவியானவர், மேல் மாடியில் இறங்கி வந்த அதே ஆவியானவர் இந்த மேல் மாடியில் இறங்கி வர போகிறார். இந்த மேல் மாடியில் இறங்கி வர போகிறார். நீங்கள் வாஞ்சையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், தாகத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், எதிர்பார்த்து இருப்பீர்கள் சொன்னால், ஒருவராய் பெரிய காரியங்களும் அதிசயங்களும் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் உங்கள் நடுவிலே இனி நீ தீங்கை காணாதிருக்க போகிறாய். கர்த்தரே உங்களுக்கு சூரியனா இருந்து உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். அவருடைய அபிஷேக வல்லமை, தைலத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கி வர போகிறது. உங்கள் சிரசை கர்த்தர் தன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஓ ஹalleluya. தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தர் என் தலையினால் எண்ணெயா அபிஷேகம் பண்ணின அதே தேவனாகிய கர்த்தர் இந்த மவுண்ட் ஆலிவ் சபையில வந்திருக்கிற உன் மீது இந்த மாலை வேளையில ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இரண்டு கரங்களை தட்டி தேவநாம மகிமைக்காக உற்சாகமாய் அவருடைய அபிஷேகம் ஒரு மனிதனை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். தாவீது ஒரு பட்டப்படிப்பு படித்த ஒரு மனிதன் அல்ல, பணபலன் உள்ள ஒரு மனிதன் அல்ல, தன் குடும்பத்தினர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, ஒரு சாதாரண ஆடு மேய்த்திருந்தவனாக இருந்தான். அவனை தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகித்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய எல்லையை விரிவாக்கினார். இன்றைக்கு இந்த தேசத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் கையில் 3 தான் இருந்தது, பாஸ்போர்ட், டிக்கெட், ஒரு லக்கேஜ். நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் மீது உறுதியாய் பற்றி கொண்டு இந்த இடத்துக்கு வந்தபோது இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் நமக்கு ஒரு வீடை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகம். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியா God wants to pour out His Spirit upon you. And the Lord is telling me, each and everybody in this place, arise and shine, your light has come. The darkness of your life is going to be over in your life. No more enemy cannot touch you, because you're anointed and favored by the Lord. God has covered you with His precious anointing on you. He who is in you is greater than who is in the world. Hallelujah. கர்த்தருடைய அபிஷேகமானது இன்றைக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால் உங்களை வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் மல்டி லாங்குவேஜ் they will speak. பல மொழிகளை பேசும்படியாய் உங்கள் பிள்ளைகளை தேவன் பயன்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்க மேலே தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் பிள்ளைங்களை அபிஷேகம் பண்ணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை சத்துரு தொடவே முடியாது, உலகம் தொடவே முடியாது, பாவம் தொடவே முடியாது. கர்த்தர் அவர்களை வேலை எடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள், ஆசாரிய ராஜரீகமான கூட்டங்கள். உங்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார்.
உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை வர நாட்களில் செய்ய போகிறார். முதல் குறிப்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்குமானால் அவன் எழும்பி பிரகாசித்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, வார்த்தை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தையின் மூலமாய் அவன் எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்துவார். வேதாகமத்தில் எரோமியா என்ற ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம். இந்த வாலிபன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான். எரோமியா 1:5 அவன் சொல்லும் பொழுது, தாயின் வயிற்றிலேயே தேவன் அவனை தெரிந்து கொண்டான். உங்களெல்லாம் ஆண்டவர் தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டு இந்த அயர்லாந்து தேசத்திலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும், உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும், இந்த சபையில் நீங்கள் விசுவாசி இருக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம். இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. படித்தவங்க, ஞானம் உள்ளவங்க, ஸ்காலர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை தாயின் கர்ப்பத்தில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தாயின் கர்ப்பத்தில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எரோமியா என்ற வாலிபனை தேவன் தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டு தமது வார்த்தையை அவன் நாவில் வைத்தார். அப்பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர், உன்னை ஜாதிகளுக்குள்ளே நான் உன்னை தீர்க்கதரிசியா வைக்கிறேன். எரோமியா 1:10 வாசிக்கிறோம், பிடுங்கவும் அவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஜாதிகளுக்குள்ளே உன்னை தீர்க்கதரிசியா வைக்கிறேன். பாருங்க, ஒரு சாதாரண வாலிபனா இருந்தவனை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியா பயன்படுத்துவதற்கு தேவனுடைய வார்த்தை அவன் வாயில் இருந்தது. அவன் எழும்பி பிரகாசித்தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம், டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், லாயர் ஆகணும்னு நினைக்கிறோம், பாலிடிக்ஸில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறோம்னு நினைக்கிறோம். தவறே கிடையாது, இட் ஷுட் பி. ஆனால் எத்தனை பேர் என் பிள்ளைங்க ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும், என் பிள்ளைங்க ஒரு பெரிய ப்ராஃபட்டஸாக இருக்கணும், ஒரு பெரிய ப்ராஃபட்டாக இருக்கணும், ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டாக இருக்கணும், ஒரு பெரிய வர்ஷிப் லீடராக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு தேவனுடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. எரோமியுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் வைத்தபடினாலே அவன் ஜாதிகளுக்குள் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றப்பட்டான். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு காலத்தில் கர்த்தரை சேவிப்பார்கள். They will serve the Lord. They will serve the Lord. கர்த்தரை சேவிக்கிற காலங்கள் வரும். உன் சந்ததியின் மீதும் உன் சந்தானத்தின் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் உங்கள் குடும்பத்தை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியம். பாருங்க, வேதாகமத்தில் 100க்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் கீழாக 100 பேர் வேலை செய்கிறாங்க. பல இடங்களுக்கு தன் வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான் என்று சொல்லி சுகத்துக்காக அவன் போயிருப்பான். கடைசியாக ஆண்டவரை பற்றி கேள்விப்படுகிறான். அப்போ சொல்றாரு, ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர நீர் பாத்திரம் நல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவனுக்குள்ள இருக்கிற வெளிப்பாடு பார்த்தீங்களா? அவனுக்குள்ள இருக்கிற தரிசனம் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் 2 காரியம் செய்ய மாட்டாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், தவறு செய்ய மாட்டார். அதனால தான் அவருக்கு பெயர் உண்டு, வழியும் சத்தியமுமா இருக்கிறார். அவர் சத்தியமா இருக்கிறார். ஏன் நம்ம ஆலயத்துக்கு வரோம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க வரோம். இந்த வார்த்தை பொய் உரையாது, அது வெறுமையா திரும்பாது. ஏசாயா 55:11 அதான் சொல்லுகிறது, அந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது, பொய் உரையாது. இந்த வெளிப்பாடு 100க்கு அதிபதியிடம் இருந்தது. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லும், அது வெறுமையா திரும்பாது. என் வேலைக்காரன் எழும்புவான், பலவீனத்தோடு இருக்கிறவன் எழும்புவான். கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த நிமிஷத்திலேயே அவனை தேவன் சுகமாக்கினார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு அந்த பலவீனங்கள் மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் தாயாராக இருக்கலாம், நிறைய நண்பர்களாக இருக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். சில பேர் இங்கே நர்ஸாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை குணமாக்க போகிறது. அவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார், பிரகாசிக்க வைக்க போகிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய வார்த்தையிலே நாம் விசுவாசமா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். உண்மையா சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிச்சீங்க? பாருங்க, எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? வெளியான மனுஷனுக்கு ஆகாரம் தேவை, உள்ளாந்த மனுஷனுக்கு வார்த்தை தேவை. நீங்க வார்த்தையை உட்கொண்டாதான் பலன் அடைவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுல இன்னொரு வசனம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுமா. எப்போ தெரியுமா? அந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, அபிஷேகம் ஒரு மனுஷனை உயர்த்துது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு
இந்த ஆலயத்திலிருந்து நான் வெளியே போகும்போது நான் பைபிள் வாசிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். ஏதோ கடமைக்காக சர்ச்சு கையில் பைபிள் தூக்கிட்டு வரேன், அவ்வளோதான். இல்லை என்னோட பில்லோ பக்கத்தில் பைபிள் இருக்குது, நைட்டில் பிசாசு வரக்கூடாது, நல்லா தூக்கம் வரணும்னு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் இன்றைய நாளில் இருந்து ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ண போகிறேன், உங்களுடைய வார்த்தையை நான் தியானிக்க போகிறேன் ஆண்டவரே. I am going to meditate the word of God, not with the mere lips, oh God, not with the open heart, oh God. I'm going to read, Lord. I'm going to meditate the word of God. நான் தியானிக்க போறேன், அந்த வசனத்தை நான் தியானிக்க போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைப்பார், எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனா இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமாய் இயேசு வெளிப்பட்டார். நீங்க ஆண்டவரை பார்க்கணும்னா, ஒருத்தர் சொன்னாரு, நல்லா கேளுங்க, ஒரு சொன்னாரு, ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு சொன்னாரு. ப்ரேயர் பண்ணுறீங்களா? ப்ரேயர் மட்டும் பண்ணுறதுல நான் டெய்லி ஆண்டவரை பார்க்குறேன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா ஆண்டவரை பார்க்குற தேவ மனுஷன் போல் அப்படின்னு. எப்படி பிரதர் நீங்கள் பார்க்குறீங்க? நான் ஆஃபீஸ் போவேன், எப்போவுமே காந்தி ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கும், ஏசப்பா ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கும், டெய்லியும் பார்ப்பேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பிக்சரில் இல்லைங்க, வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கோல்டு இன்னைக்கு வாங்க முடியாது. இந்தியாவில் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம் ரேட்டு. ஒரு சாதாரண ஒரு கோல்டு அதை எவ்வளோ நம்ம பண்படுத்தி ஒரு பத்திரமா நம்ம லாக்கரில் வைக்கிறோமோ, இது எழுதி 2000 வருஷம் ஆகுதுங்க. நல்ல கவனிங்க, கோல்டு காட்டில் இதாங்க ப்ரெஷியஸ். ஆனால் இதோட அருமை நிறைய பேருக்கு தெரில. இதுதான் ரகசியமே. உன்னை கோல்டு உயர்த்தாது, வார்த்தை உயர்த்தும். கரங்களை தட்டுவோமா நல்ல உற்சாகமா? இது போல நல்ல உற்சாகமா? ஆமென். கோல்டு உயர்த்தாது. நீ நிறைய பேர் நினைக்கிறோம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம், கோல்டு வாங்கி போடலாம், தவறில்லை, அது உயர்த்தாது. கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். அதுதான் ஒரு மனுஷனை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாதாம். இவ்வளோ பெரிய வல்லமையை, இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வார்த்தை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது. மூணாவது பாருங்க, விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது. எல்லாம் சொல்லுவோம் விசுவாசம். ஒருத்தரை கேட்டேன் பேரு, பிரதர் உங்க பேர் என்ன? கோடீஸ்வரன். ரொம்ப கடங்காரனா இருக்கார், பேருக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொருத்தர் கேட்டேன், பிரதர் உங்க பேர் என்ன? விசுவாசனர். விசுவாசமே இல்லை. கர்த்தர் விசுவாசம் உள்ள சந்ததியை பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போது படிச்சிருக்கிறோமா, அழகா இருக்கிறோமா, வசதியா இருக்கிறோமா கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்னால் இது கூடும் என்று சொல்லி. ஆதியாகமம் 12:1-2 கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் இனத்தாரையும் உன் வீட்டாரையும் விட்டு நான் உன் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை விசுவாசிக்கிறார் ஆபிரகாம், விசுவாசிக்கிறார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அருமையான பிரதர் ரூபன் ஜோசப் அவர்கள் என்னை கொண்டு வந்தாங்க, மேப் போட்டே கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணுன்ட்டு. ஆபிரகாமுக்கு கூகுள் மேப்பே கிடையாது, இன்டர்நெட்டே கிடையாது, அவர் எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆனால் அவர் மிதிக்கிற தேசம்லாம் கர்த்தர் கொடுத்தார். சத்தம் வரலையே? அவர் மிதிக்கிற தேசம்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஏன்னா அவருக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்து. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் கிரியை செய்து. ஒரு சாதாரண மெட்டாசின் மாத்திரை தலைவலிக்கு கிரியை செய்துங்க. வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில வரும்போது, நீ விசுவாசிக்கும் போது, நம்பும் போது அது உனக்குள்ள கிரியை செய்யும். ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எழும்பி பிரகாசிக்க வைத்தது. அவனுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, டிட் காட் இஸ் எக்ஸிஸ்டிங்? கர்த்தர் தேவன் ஒரு இருக்கிறாரா? தேவன் ஒரு இருக்கிறாரா? அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். போகிற இடமெல்லாம் அவனுக்கு சொந்தமாச்சு. போகிற இடமெல்லாம் அவனுக்கு ஒரு பேரை ஆண்டவர் வச்சார், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அவனை சொல்ல, என் சிநேகிதனே, என் நண்பனே என்றார் ஆண்டவர். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார். ஏன்? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில விசுவாசமாய் மாறி பாருங்க, அந்த 99 வயதிலும் கூட எனக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் முறுமுறுக்கிறோம், ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, தரிசனம் மூலமா சொன்னீங்களே, வாக்குத்தத்தம் மூலமா சொன்னீங்களே, ஊழியக்கார மூலமா சொன்னீங்க, ஏன் ஆண்டவரே நடக்கல?
ஏன் ஆண்டவரே கிடைக்கல? ஆபிரகாம் ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை, ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை, ஒரு நாளும் அவிசுவாசப்படவில்லை. என் தேவன் செய்ய வல்லவர் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. யோபுக்கும் ஆபிரகாமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. நல்லா கேளுங்க. யோபு சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னாரு. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தாருன்னா எடுக்க மாட்டாரு. அதுக்கு தான் ஈசாக்குடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் கொடுத்தார் குழந்தைய, கேட்கிறாரு நீ கொடுப்பா எனக்கு மறுபடியும் எனக்கு குழந்தைய. ஆனா அவருக்குள்ள விசுவாசம் என்ன தெரியுமா? வேலைக்காரங்க சொல்றாரு, நாங்கள் போய் மறுபடியும் திரும்பி வருவோம். யோபுக்குள்ள விசுவாசம், கர்த்தர் கொடுத்தாருன்னா எடுத்துடுவாரு. ஆனா இவர் பாருங்க, கர்த்தர் கொடுத்தாருன்னா எடுக்க மாட்டார். அல்லேலூயா. இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்க போறார், சொந்த வீடு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். விசாவை கொடுக்க போறார். ரபா ஷிகி ரீபாலா தூராபாதியா. நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ரமானா தூராபா கபா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, விசுவாசி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ எழும்பி பிரகாசிக்க போகிற. you are going to arise and shine. விசுவாசமா இருங்க. எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் இது. அப்ப ஆபிரகாம் விசுவாசித்தார், நம்பினார், தேவனை சார்ந்திருந்தார். அந்த முதிர் வயதிலும் கூட அவர் கனிகளை கொடுக்க ஆரம்பித்தார். நான் விசுவாசிக்கிற உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். நீ விசுவாசம் உள்ள தகப்பன் உன்னை கைவிட மாட்டார். உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். உன்னை எப்படி மறப்பார்? உங்களை கைவிடணும்னா 2019 கைவிட்டிருக்கணும். உலகத்தில் நிறைய பேரை கைவிட்டார். கோவிட்ல மறிச்சாங்க. நல்ல கவனிங்க. நீங்க நினைச்சீங்களா நான் சாப்பிட்ட இம்யூன் பூஸ்ட் சிஸ்டத்தினால பவரா இருக்கிறேன்? நல்ல கவனிங்க. வீட்டை விட்டே வெளியே போல சுத்தமா இருந்த வீட்டு கூட வந்துச்சுங்க. நல்ல கவனிங்க. அதனால அல்ல, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கினது. The Lord has covered you with His grace. அவருடைய கிருபை உன்னை தாங்கினதுனால தான் இன்னைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபையா இருக்கிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் ராபாஷிகே இனி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? இப்போ முதல் குறிப்பு நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கும்போது அவனை எழுப்புகிறார். ரெண்டாவது, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவனை எழுப்புகிறார். மூணாவது, விசுவாசம் இருக்கும்போது ஒரு மனிதனை தேவன் எழுப்புகிறார். அல்லேலூயா. நான்காவது, தேவன் செய்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது வைராக்கியம் இருக்கும்போது ஒரு மனிதனை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறார். வைராக்கியம். எலியா என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். வைராக்கியம் உள்ள ஒரு தேவதாசன். He is a man of zeal and passion. He will not afraid of any enemies. He is a man who stood for the Lord Almighty. அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தெய்வ மனுஷன். பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவர். ஆனால் அந்த தெய்வ மனுஷனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஒரு சூரை செடியின் கீழாக அமர்ந்து கொண்டு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு வாழவே பிடிக்கல. எத்தனை தடவை நாம சொல்லியிருக்கிறோம், எனக்கு இருக்கவே பிடிக்கலப்பா, எனக்கு வாழவே பிடிக்கல, எங்கன்னா கூட்டு போயிடுங்க. யாருமே என்னை நேசிக்கல, யாருமே நான் அன்பு காட்டல. இந்த உலகமே பணத்துக்காக தான் இருக்கு. பணம் கொடுத்தாதான் நம்மளை நேசிக்கிறாங்க. என்னடா வாழ்க்கை இது? ஒரு தடவை நான் சாப்பிட்டான்னு கேட்க யாருமே இல்லையே. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வேதனை நம்மை சுற்றி இருக்கிறது. எலியா ஒரு தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தெய்வ மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் வருகிற வார்த்தை பாருங்க, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சோறு செடியில் சொல்லும் பொழுது பரலோகத்தில் உள்ள தேவ தூதன் கடந்து வந்தான். நல்ல கவனிங்க, பரலோகத்தில் உள்ள தேவ தூதன் கடந்து வந்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மினரல் வாட்டர் குடிக்கிறோம். நல்லா கவனிங்க. பவுண்ட்ஸ் கொடுத்து ஈரோ கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். அது குடிச்சா கூட கிட்னியில் ஸ்டோன் வருது. அது குடிச்சா கூட கிட்னியில் ஸ்டோன் வருது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு புது வாட்டர் பாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், ஏஞ்சல் வாட்டர். நல்லா கவனிங்க. அந்த தேவதூதன் கொடுத்த வாட்டர். நம்ம தண்ணி குடிக்கிறோம், மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறோம், தாகம் தீரல. இந்த தேவதூதன் கொடுத்த தண்ணீர் 40 நாட்கள் இரவும் பகலுமாய் அவன் நடந்து சென்றான். ஒரே வேளை தான் குடிச்சான். நல்லா கவனிங்க. ஒரே வேளை தான் அந்த கேக்கை சாப்பிட்டான். அந்த சாப்பிட்ட பலனை தேவன் அவனுக்கு கொடுத்து எழும்பி பிரகாசிக்க வைத்தார். சத்தம் வரலையே? தூங்குங்களாலே சொல்லுவோமா? இப்பதான் மெசேஜ் எழும்பி பிரகாசி.
இந்த எலியா பாருங்க, அந்த சூரிய செடியின் கீழாக உறங்கி கொண்டிருக்கிறான். தேவதூதன் சொல்றான், எழும்பு எழும்பு எலியா. சொல்லுங்க எழும்பு, சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க எழும்பு. ஆமென். எழும்பு எலியா, எழும்பி பாருங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த மவுண்ட் ஆலிவ் மினிஸ்ட்ரி போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சத்தம் வரலையே. இந்த ஊழியம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஊழியன் என்பது பாஸ்டரும் அவங்க ஃபேமிலி இல்லை, நீங்க தாங்க ஊழியம். கரங்களை தட்டுவோமா? நீங்க தான் ஊழியம். You are the ministry, you are the temple of God in which the spirit of God is dwelling in you. நீங்க தான் ஊழியம். உங்களுக்குள்ள தான் ஆவியானவர் இருக்கிறார். நீங்க தான் இந்த சபைக்கு தூணு. ஹல்லேலூயா. உங்களை தான் தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அதனால நான் இங்க வந்து 2 வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு, இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு, வந்து 10 வருஷம் ஆச்சு, நான் இங்க இருக்கலாமா, மறுபடியும் ஊருக்கு போயிடலாமா, வேலை இன்னும் பெர்மனன்ட் ஆகலையே அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மெசேஜ் உங்களுக்கு தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா 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 ஆமா, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. நீயே ஒரு முடிவுக்கு வந்துடாத. அல்லேலூயா. முடிஞ்சிச்சு நினைக்காத. நீ எழும்பி பிரகாசிக்கிற காலங்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. Thank you Lord. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். சொல்லுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். எஸ் லார்ட். களி கூறுவோம். ஜீசஸ். களி கூறுவோம். அப்பா, கவலைகள் மறந்து களி கூறு. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமா செய்திடுவான். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமா செய்திடுவான். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து. இன்னைக்கு என்ன வாக்குதத்தம் இந்த சபைக்கு? பிரகாசிக்கிற தேவன் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். இந்தியாவில இருந்து நீங்களாம் நம்ம மக்கள் தான். நான் ஸ்வீட்டோ சாக்லேட்டோ வாங்கிட்டு வரல, கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கு. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை வெறுமையா திரும்ப பாடுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஃபாதர். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி. கை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். 5வது நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையானது ஒரு மனுஷனை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது. தேவனுடைய கிருபை. நீங்க ஒரு தேவ பிள்ளை கேட்டு பாருங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நான் செய்யற வேலையினால நல்லா இருக்கிறேன், நல்ல சொத்து சேர்த்து அப்படி சொல்ல மாட்டாங்க. தேவ கிருபைனா நல்லா இருக்கிறேன். அப்போ தேவ கிருபை ஒரு மனுஷனை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நல்லா கேளுங்க, தேவன் தன் பிள்ளைகளுக்கு புது கிருபைகளை தேவன் தருகிறார். புது கிருபையை தருகிறார். கிருபைனா என்ன? நமக்கு தெரிஞ்ச ஒரே டெஃபினேஷன் ஈவு. அப்படி கிடையாது. ஒரு மனுடைய வாழ்க்கையில் கிருபை இருந்ததுன்னா 3 காரியம் இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பாடு இருக்கும். நல்ல கவனிங்க. ரெவலேஷன் will be there if you have a grace of God. 2வது, God will protect you from all the evil. எல்லா தீமைக்கும் உன்னை தேவன் பாதுகாக்கிறவரா இருக்கிறார் கிருபை இருந்தால். The third one, if you have a grace of God, God shall bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதுக்கு உதாரணம் நோவா. நோவா ஆதியாகமம் 6:8 வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. He found the favor in the sight of the Lord. கர்த்தருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைக்கணுங்க. அதிகாரி கண்களில் கிடைக்கதோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கண்கள் நமக்கு இரக்கத்தை கிடைக்க வேண்டும்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைச்சதுனால வரப்போற காரியத்தை வெளிப்படுத்துறார். முதல்ல சொன்ன கிரேஸ் இஸ் a revelation. என்ன வெளிப்படுத்துறாரு பாருங்க, ஜலப்பிரயாணம் வரப்போகிறது, மழை உண்டாக போகிறது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நமக்கு மழை வருதுன்னா உடனே வெதர் ஃபோர்காஸ்ட்டை பார்த்துருவோம். இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்க போகுது அயர்லாண்ட்லன்ட்டு. வெதர் ஃபோர்காஸ்ட் எங்கேருந்து இவர் கேட்கிறார்? ஆண்டவரிடம் கேட்கிறார் நோவா. மழை முதல்ல வரப்போகுதுன்ற முதல் ஜியோகிராபிட்டிக்கல் அந்த வெதர் ரிப்போர்ட்டை சொன்னதே நோவா தான். இவர் தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் ரீடரு. இஸ் அ ஃபர்ஸ்ட் நியூஸ் ரீடர். சொல்றாரு, ஆனால் அவர் பேச்சை யாருமே கேட்கல. மழை வரப்போகுதுன்னு சொன்ன அவர் பேச்சு யாருமே கேட்கல. இஸ் அ ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் ரெவலேஷன். அது மாத்திரம் அல்ல, அந்த பேழையை அவர் கட்டி முடிச்ச பின்பு பாருங்க, அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார் தேவன். கிருபை உங்களை பாதுகாக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2019 அதான் நம்ம சாட்சி. நம்மள தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாத்தது. அது மாத்திரம் அல்ல, வாசிங்க ஆதியாகமம் 9:1 வாசிங்க. ஆதியாகமம் 9:1, ஜெனசிஸ் சாப்டர் 9 verse 1. பின்பு தேவன் நோவாவையும் பாருங்க குமாரனையும் ஆசீர்வதித்து, இந்த கிருபை பாருங்க அவனை ஆசீர்வதிக்கிறது. முதல்ல சொன்ன அவனுக்கு வெளிப்பாடை தருகிறது கிருபை. ரெண்டாவது அவனை பாதுகாக்குது. மூணாவது பாருங்க அவனை ஆசீர்வதிக்குது. ஆசீர்வதிச்சு என்ன சொல்லுது பாருங்க, பூமி எங்க நீ பழகி பெருகு. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த அயர்லாண்ட்ல நீங்க பழகி பெருகுவீங்க. இந்த அயர்லாண்ட்ல நீங்க பழகி பெறுவீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த கிருபை உன்னை வாழ வைக்கும். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. எல்லாம் சேர்ந்து தேவ கிருபை என்றும் உள்ளது. ஃபாதர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இன்னைக்கு ஜான் வீட்டில் நல்ல ஒரு லஞ்சு. நான் கேட்டேன் அந்த மகளை, அம்மா எங்கம்மா அரிசி இங்கே வாங்கினியா? இல்லைண்ணா நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வானேன்னு சொல்லிச்சு. பாருங்க, ஒரு அரிசி கடையில் கிடைக்கும், ட்ரெஸ்ஸு ஷாப்பில் கிடைக்கும், கிருபை கத்தர்கிட்ட மட்டும் தாங்க கிடைக்கும். அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சுக்கு வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? கிருபை வாங்க வரணும். பாருமா, அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க நீர் வாழ்க. சொல்லுங்க, உன் நாமம் வாழ்க. ஒரு ரபாஷிக்கே ஐயா வாழ்க நீர் வாழ்க. உன் நாமம் வாழ்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. எசனை நேசித்தா நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. எசனை நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். இன்றைய காலங்களில் நான் இது தீர்க்கதரிசனமா சொல்றேன். கண்ணாடி முடி நிற்கிறோம். ஐயோ என் முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, எப்படிலாம் இருந்தேன், என் முகம்லாம் மாறி போச்சு. நம்ம வயசை நினைச்சு கவலைப்படுறோம். நோவா அப்படி இல்லை. நல்ல கவனிங்க, 120 வருஷம் தன் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தார். பேங்க்ல கூட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா தான் வரும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி 120 ஆண்டுகள் நோவா தன் வாழ்க்கையை கொடுத்தாரு. 780 ஆண்டுகள் கர்த்தர் கூட்டி கொடுத்தார்.
கிருபை வாழ்க்கையை கூட்டி கொடுக்கும். The grace will multiply your years. பாருங்க, நோவாவுக்கு இருதயம், லிவர், கிட்னி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டார் ஆண்டவர். ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்வீட்டாக பார்த்தா பயப்படும். சிக்கனா, ஐயோ எனக்கு வேணாம், கொஞ்சம் கேசரியா வேணாம், பயம், சுகர் வந்துடுமான்ட்டு. நோவா எதுக்குமே பயப்படல. எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே புதுசு சொல்லுங்க பார்க்கலாம். புதுசாவே மாத்திட்டாரு. இன்னைக்கு அப்படிதான் உங்களை மாத்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிருபையோட மாத்த போகுது. The grace of God will change you. நோவை உயர்த்தினது தேவனுடைய கிருபை. எழும்பி பிரகாசி. என் கண்களிலே, தேவ கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. மரியாள் ரொம்ப ஒரு பெரிய வீட்டிலலாம் இல்லைங்க. எருசலேமில் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு அம்மா, தேவ தூதன் கடந்து சொல்றான், கிருபை பெற்றவளை நீ வாழ்க, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். யாரெல்லாம் இந்த சர்ச்சில் இருக்கிறீங்களோ, நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். உன் ஆபீஸ்ல நீ தனியா தெரிவ, உன் குடும்பத்துல உறவினர்கள் மத்தியில நீ தனியா தெரிவ, நீ போற இடத்துல தனியா அந்த ஃபேவர் மக்கள் பார்க்க முடியும். மேல இருக்க அந்த கிருபையை பார்க்க முடியும். உன்னை பார்க்குறவங்க கேட்பாங்க, நீ கிறிஸ்டியனான்னு கேட்பாங்க. உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க. அவங்கள அறியாமே அந்த பேர்டன் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுது. ஏன்? அந்த கிருபை உங்களை இழக்கும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சொல்லுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. பாடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஏன் நல்லவர், அவர் ஏன் சர்வ வல்லவர்னா, என் வாழ்க்கையில் அபிஷேகத்தை கொடுக்க போறாரு. அவரோட வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தை எழுப்பி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. கடைசியாய் ரபா ஷிகி ரீபாலா தூராமா ஷிகி அவருடைய கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? பாடுவோமா? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. ஓ glory. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாமாலே என்றும் பாடு. ஓ மகிமை. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாமாலே என்றும் பா. அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். வார்த்தையில் எழும்பி பிரகாசி. நல்லவர், வல்லவர், எவன்? வார்த்தையில் ஜீசஸ். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாவாலே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வந்த மாதிரி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா வரும்போது இந்த பாஸ்டர் யாரா இருக்கும், இவர் என்னதான் சொல்ல போறாரு பார்க்கலாமே, போட்டோல ஒரு மாதிரி இருக்கிறாரு, இதெல்லாம் நினைச்சீங்க நீங்க. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாமாலே என்று பாடு. இயேசுவே. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை, நாமாலே என்று. அவர் நல்லவர். சொல்லுங்க. நல்லவர், வல்லவர், போதுமானவர். வார்த்தையில் நல்லவர், வல்லவர், வார்த்தையில் நம் இயேசுவை, நாமாலே என்று. எழும்பி பிரகாசே உன் ஒளி வந்தது. அப்போ இந்த நாட்கள்ல வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு,
ஒரு செய்தியை நம்ம உடனே பகிர்ந்து கொள்ளலாம். பல தொழில்நுட்பம்லாம் இன்னைக்கு இந்த காலங்களில் இருக்கு. மரியாள் எங்கேயோ இருந்த ஒரு அன்பு தாயார் இன்னைக்கு பாருங்க உலகம் முழுவதுமா இந்த ஆர்சியை நம்ம பார்க்கிறோம். அது காரணம் என்ன? அந்த தேவ தூதன் சொன்ன வார்த்தை, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. நீ கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அந்த காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ராபாலா தூரா பாஷிகே. நான் தரிசனம் பார்க்கிறேன், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இந்த ஊழியத்தில் வர போறாங்க. நிறைய பேர் அற்புதம் பெற்று போயிருக்கிறாங்க எத்தனையோ வருஷம், அது வேற. இனி வர போறவங்க வேறொன்று நிற்க போறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், 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 ஆமென். அப்போ தேவனுடைய கிருபையானது நம்மளை எழும்பி பிரகாசிக்க வைக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே பவுலாகிய அப்போஸ்தலனை குறித்து பார்க்கிறோம். அநேக நிருபங்களை எழுதின ஒரு தெய்வ மனுஷன். 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார். ஊழியம், வரங்கள், வல்லமைகள், கனிகள் இதெல்லாம் எழுதின தேவதாசன். தன் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிந்தார். நமக்கு எல்லாம் தெரிஞ்சோம் மீன்ல தான் முள் இருக்கும்ட்டு, இது நாங்க சரீரத்தில் ஒரு முள். அவர் சொல்றார், என்னை குத்து சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த முள் எடுப்பதற்கு இடவிடாமல் ஜெபிக்கிறார். இடவிடாமல் ஜெபிக்கிறார். தலைவலிக்கு ஒரு தனி மாத்திரை உண்டு, ஃபீவருக்கு ஒரு தனி மாத்திரை உண்டு. ஆனா எல்லா வியாதிக்கு ஒரே மாத்திரை கிருபை தான். கரங்களை தட்டுவோமா? ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, நல்லா கவனிங்க. நம்ம எல்லாம் தூங்குறோம், நல்லா கவனிங்க பிரதர் ஜோசப், எல்லாம் கவனிங்க. எல்லாம் தூங்குறோம். தூங்கும் போது கண்ணை மூடுது, கை கால்லாம் தெரியுது. இறுதியை நினைச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? தூங்கும் போது அப்படியே அசட்டே தூங்குறோம், எல்லாம் கண்ணெல்லாம் மூடிக்கிறோம், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இறுதியை மட்டும் நின்றுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? மரிச்சவன் கண்ணை மூடுறான், கண்ணை திறக்கல. நம்மளும் கண்ணை மூடுறோம், காலையில கண்ணை திறந்துடுறோம். அதாங்க கிருபை. நல்லா கவனிங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல், எவ்வளோ பேர், நல்லா கவனிங்க, எவ்வளோ பேர் வியாதியில் வராங்க. ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம், செய்தியை கவனிக்கிறோம், அந்த வார் இந்த வார் எவ்வளோ பார்க்குறோம். நமக்கு ஒன்றுமே தெரியாமல் அழகாக கொண்டு போய் அழகாக தேவன் நடத்துகிறார். இதெல்லாம் கிருபைங்க, இதெல்லாம் கர்த்தருடைய மிகப்பெரிய கிரேஸ். நல்ல சொல்லுவோமா? அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தேசம். நான் தான் சொன்னேன், ஜான் குட்டி நியூசிலாந்து மாதிரி இருக்குது. கிருபை. அல்லேலூயா. உங்களை கிருபையாய் தேவன் நடத்திருக்கிறார். இயேசு எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ரபலா தூரபல ரபாஷிகே. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 சொல்லுவோம். கிருபை 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 கிருபை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலை பார்த்து அந்த பலவீனமான சூழ்நிலையில ஜெபிக்கிறார். இன்னைக்கு சர்ச்சுக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் உடம்பு முடியல. அப்பதான் நீங்க சர்ச்சுக்கே வரணும். நம்ம பலவீனமான இடங்களை தான் ஆண்டவரை தேடணும். பவுல் பாருங்க தேடுகிறார் பலவீனமான சூழ்நிலையில. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். இன்னைக்கு இந்த கூடுகையில யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ அவர் கிருபை உங்களை நடத்த போகிறது. As a man of God, I'm declare and decree these blessings upon you. The grace of God is going to lead you and is sufficient for you in your life. அவருடைய கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும். பலவீனத்தோட முடங்கியிருந்த பவுலை எழும்ப செய்தார் ஆண்டவர். இன்னைக்கு செய்தியை எழும்பி பிரகாசி. பலவீனத்தோட முடங்கி இருந்தான், அந்த கிருபை அவனை மறுபடியும் எழும்ப வைத்தது. மரியாளை எழும்ப வைத்தது, நோவாவை எழும்ப வைத்தது, உங்களையும் என்னையும் எழும்ப வைக்கும். ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது
மாற்றியது. நல்லங்க. பாட்டு சாதாரணமாக பாடுறது வேற, ருசிச்சு பாடுறது வேற. பிரியாணி நீங்கள் வந்து சாதாரணமாக பசியில் சாப்பிட்றது வேற, ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றது வேற. ஆசீர்வாதம் நமக்கு வரணும், ருசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ அந்த பாட்டை ஃபீல் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நீதிமானாய் மாற்றியது, நித்தியத்தில் சேர்ப்பது. க்ளோரி. நீதிமானாய் மாற்றியது, நித்தியத்தில் சேர்ப்பது. கிருபை 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 ஃபாதர். கிருபை ரபாஷிகே ஓ ரபல துரமனதியா. ஜீசஸ் கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு சொல்லுவோம். வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக. இந்த மவுண்ட் ஆலிவ் சபை எஸ் லார்ட் கலக்கும்படியாய் ஜீசஸ். வல்லமை வல்லமை தாருமே ஃபாதர், தேசத்தை, இந்த தேசத்தை உமக்காக. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமா? ஹalleluya ஹalleluya. ஆறாவது, கீழ்ப்படிதல் நம்மை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். கீழ்ப்படிதல். உபாகம் 28 அப்படியே நீங்க வாசிங்கன்னா, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற மனிதனை தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் முதலாவது அற்புதம் கானா ஒரு திருமணத்தில் செஞ்சார். நல்ல கவனிங்க. செய்யும் போது தூரமா இருந்த அந்த கச்சாடியை அவர் சொல்றாரு, கொண்டு வா. அது வரைக்கும் அது நறுமணம் இல்லாத கச்சாடை, அது யாருமே உபயோகிக்கல, தூரமா இருந்தது. ஆண்டவர் சொன்ன நிமித்தமா அது ஃப்ரண்ட்ல வந்து நின்னுச்சு. அது வரைக்கும் அது தூரமா இருந்தது. அப்போ சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாடையில தண்ணீரை நீங்க ஊற்றுங்க. பாருங்க, வெறுமையா இருந்த அந்த ஜாடை, நறுமணம் இல்லாத அந்த ஜாடை, தூரமா இருந்த ஜாடை எல்லாரும் பார்க்கறாங்க. இயேசு சொன்ன பிறகு இது என்ன நடக்க போகுதுன்னு நல்ல கவனிங்க. அப்போ அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். சீடர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த கீழ்ப்படியும் போதுதான் அந்த அற்புதமே நடந்தது. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை கீழ்ப்படிய சொல்றார். ஏதோ ஒரு விஷயத்தை கீழ்ப்படிய சொல்றார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே மேலானது, உத்தமமானது. இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே ஏதோ ஒரு விஷயத்துல உமக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன் ஆண்டவரே. நம்ம எழும்பி பிரகாசிப்பதற்கு கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமா இருக்கிறது. நம்ம கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மத்திய 28:3 கடைசி 3 வசனங்கள், நீங்கள் போய் உலகம் முழுவதும் go and preach the gospel into all the nation. அவர்கள் கீழ்ப்படிந்ததனால தான் இன்னைக்கு சுவிசேஷம் உலகம் முழுவதுமாய் பரவி இருக்கிறது. அருமையான அன்பு போதகர் பாஸ்டர் பாஸ்கர் ஐயா அவர்கள், அவர் வேலை செஞ்சிருப்பார், குடும்பம் பிள்ளைங்க எல்லாமே இருக்கு. அவர் கீழ்ப்படிஞ்சார், அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சார், தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சார், ஊழியத்துக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய செவிக்கு அவர் கீழ்ப்படிந்தார், வேலையெல்லாம் விட்டு இங்க வந்தார். அவர் கீழ்ப்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு மவுண்ட் ஆலிவ் என்ற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தியிருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மைப்படுத்துவோமா? நாம் கீழ்ப்படியும் போது நம்மளை எழும்பி பிரகாசிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை எழும்பி பிரகாசி வைப்பார். நம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுங்க. கீழ் மாடி ஏறினா தான் மேல் மாடிக்கே போக முடியும். ஒரு நாள் ஒரு பிள்ளை ஸ்கூல் முடிச்சு வந்துதான். அப்போ அவங்க மம்மி என்ன பண்ணாங்களா, மகளே நீ வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அவர் கொடுத்தாங்களா, 2 கொடுத்தாங்களா இட்லி. அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சான். மறுபடியும் சொன்னாங்களா, மறுபடியும் நீ வளரணும் ராச்சா சாப்பிடு அப்படின்னு சொன்னபோது மறுபடியும் சாப்பிட்டுச்சான். கீழ்ப்படி, மம்மி சொல்றேன்ல நீ வளரணும் சாப்பிடு. 6 இட்லி அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சான். அப்போ மறுபடியும் அந்த பிள்ளை சொல்லிச்சான், மம்மி டெய்லி நீங்க 8 இட்லி சாப்பிட்றீங்க, வளரவே இல்லைச்சான். என்ன சொல்றான் அப்படின்னா, எத்தனையோ மெசேஜை நம்ம கேட்கிறோம்,
எத்தனையோ ஜெபங்களை நம்ம பண்றோம், ஆனா இன்னமும் நெக்ஸ்ட் லெவல்ல நம்மளால போக முடியல. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுறாரு, உங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். No longer time delays. God wants to use you. இந்த ஊழியத்துல வரப்போற நாட்கள்ல அநேக வீடு ஒரு ஜெப வீடா மாறப்போகுது. ஆத்துமாக்களை கொள்ள பொருளாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். ராபாஷிகே, உங்களை கொண்டுதான் இந்த மவுண்ட் ஆலிவ்ஸ் திருச்சபையை கர்த்தர் எழுப்ப போகிறார். ராபின் சொல்லுவோமா? ரபாலா தூராபாஷிகே. ஹalleluya. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். சிலுவையில் தொங்கும் மரிக்கும் தருவாயிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தே இருந்தார். அந்த ஊழியத்தில் தேவ சித்தத்தை செய்வதற்கு தன்னை கீழ்ப்படுத்தினார். அதனாலதான் அவருக்கு சிங்காசனம் கிடைத்தது. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு வருவார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பாருங்க, 3000 பேருக்கு ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். கடைசி நாள் கூட்டம். அப்ப சொல்றார் ஆண்டவர், இந்த ஜனங்களை வெறுமையா அனுப்ப எனக்கு மனதில்லை. என்ன இருக்கு? ஒரு சின்ன பையன் அப்பமும் மீனும் கொண்டு வா என்றார். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், கொண்டு வந்தாங்க. பிதாவை நோக்கி தன் 2 கரங்களால் வானத்துக்கு நேராக அவர் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த மீனும் அப்பம் பெருகினது. அங்கிருந்து எல்லாரும் புசிச்சாங்க. இந்த மிரக்கல் எப்போ நடந்து தெரியுமா? கீழ்ப்படியும் போதுதான். கொண்டு வா, என்ன இருக்கு? அவன் கொடுக்கலன்னா, அந்த கீழ்ப்படியலன்னா அந்த மிரக்கலே நடந்திருக்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிரக்கல் செய்யற நாட்கள் வந்துடுச்சுங்க. நாமே 2 நாள் 3 நாள் வச்ச உணவையோ இல்லை ட்ரெஸ்ஸையோ நம்ம போட போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா நினைக்கிறோம். நம்மளே நினைக்கும் போது ஆண்டவர் எப்படி நினைப்பாரு? நம்மள நல்லா யோசிச்சு பாருங்க. He's a big God. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. He's a mighty God. ஆபிரகாம் ஆண்டவர் bless பண்ணும்போது நல்லா கவனிங்க. when God blessed Abraham, சும்மாலாம் ஆஸ்வதிக்கல, அப்படி சிம்பிளா சொல்லிட்டாரு, நட்சத்திரங்களை போல கடலின் மனங்களை போல ஆஸ்வதிப்பேன்ட்டார். எங்க அப்பா BMW ஓனர்னா அவர் லெவல்ல தான் ஆஸ்வதிப்பாரு. என் தகப்பன் வானத்திய பூமியை உண்டாக்கினவர். அவர் சொல்ற, நீ தேசத்தை கேளு, உன தேசத்தை தருவேன்றார். Ask the nation, I will give the nation. நம்ம எல்லாமே ஆண்டவர்கிட்ட சின்னதா கேட்கிறோம். அல்லேலூயா. நம்ம faith கொஞ்சம் பெருசாகணும். ஆமென் சொல்லுங்க. சரீரம் பெருசாக கூடாது, faith பெருசாகணும். Your faith should be increased. Your prayer should be increased. The trust that you put on the Lord should be increased. நீங்க தேவன் மேல அந்த அன்பும் அந்த விசுவாசமும் ஜெபமும் பெருக 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 அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து பெருகினதை போல வானத்தின் பலகடைகளை திறந்து தமது ஆசீர்வாதத்தினால் உங்களை பெருக செய்வார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? நீங்க விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே
எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் மீது அன்பு கூர்ந்து அப்பா பலியானி சிலுவையிலே. டாடி Jesus worship you Lord. எனக்காய் ரத்தம் சிந்தி உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து சொல்லுங்க. பிறக்கும் முன்னால் ஃபாதர் உமக்கென்று வாழ்த்தி எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை உமக்கு. எழுந்து நிற்போமா எல்லாரும். அனுதினமும் உமக்கு சொல்லுங்க. ஆராதனை உமக்கு. ஓ ரவலத ரவாஷிகி. அனுதினமும் உமக்கு. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவான சொல்லுங்க. என் தேவனே தகப்பனே என் தந்தையே. தகப்பனே உமக்கு தானே. தகப்பனே உமக்கு தானே ஆராதனை. Worship the Lord. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். நம் கண்களை மூடி இருக்கிற வண்ணமா 7வது குறிப்பு. 2 பேர் ஆண்டவரை மறுதலித்தார்கள். ஒன்று யூதாஸ், இன்னொன்று பேதுரு. ஆனால் பேதுரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஆமாம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் பேதுரை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? ஆமாம் ஆண்டவரே. 3வது தடவை ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ எல்லாவற்றும் அறிவீர். அன்பானவர்களே, தேவன் நம்ம எல்லாவற்றும் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நாம் பலவீனமான மனிதர்கள். நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அவருடைய இரக்கமும் தயவும் கிருபை இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னோட நீங்க பேசுங்கப்பா, என்னோட நீங்க இடைபடுங்க ஆண்டவரே. என்னை குறித்து நீர் என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனை எழும்பி பிரகாசிக்க வைக்கும். அந்த சிலுவையின் அன்பு, அவர் சிந்தின இரத்தத்தின் அன்பு, நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, கல்வாரியின் அன்பு எந்த மனுஷனையும் எழும்பி பிரகாசிக்க வைக்கும். ஓ, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரனே, கர்த்தர் உன்னை தொட விரும்புகிறார். உன்னை சுகமாக்க விரும்புகிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். அவர் மீது உன் பாரத்தை வைத்து விடு.
நீ கலங்கி தவிக்க வேதனையை பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பாடுகளும் என்னுடைய பாடுகளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சுமந்த தீர்த்த தகப்பன் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் மரித்தாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னமும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வரப்போகிறார். உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். இனி காலம் செல்லாது. ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. 5 நிமிஷம் நான் முடிக்க போறேன். ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, அப்பா, என் கூட நீங்க இடைபடுவதற்காக நன்றி. நான் பைபிள் வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. நான் ஃபாஸ்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நேரம் செலவழிச்சு ஜெபத்துல ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே. மேலோட்டமா சபைக்கு வரேன், மேலோட்டமா நான் வந்துட்டு போறேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணாம்ப்பா. ஆண்டவரே, இந்த சந்ததி ஒரு பொல்லாத சந்ததியா இருக்கிறது. என் பிள்ளைங்களை வளர்க்கிறதே சவாலா இருக்குது ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க பலன் அடைஞ்சாதான் எங்க சந்ததி பலன் அடையும்ப்பா. இன்னைக்கு சொல்லி இருக்கிறீங்களா, எழும்பி பிரகாசின்னு சொல்லி எனக்காகவே நீங்க பேசிருக்கிறீங்க ஆண்டவரே. என் உள்ளத்துல நீங்க பேசிருக்கிறீங்க. இந்த தேசத்துக்கு வரும்போது நான் எவ்வளோ ஜெபம் பண்ணம்பா. இந்த வேலை கிடைக்கணும்னு இந்த தேசத்துல எவ்வளோ ஜெபம் பண்ணம்பா. ஆனா கிடைச்ச பின்பு எல்லாமே நான் மறந்துட்டேன்பா. என்னை மறுபடியும் கட்டி எழுப்புங்க. எனக்கு அந்த வைராக்கியத்தை கொடுங்க. இந்த சபையோடு இணைஞ்சு ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிற சகோதரி சகோதரனே, இந்த ஊழியத்தில் இணைஞ்சு நான் ஆத்தும ஆதாயம் செய்ய போறேன்னு சொல்றேங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. அவங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஓ ரபா ரபா ஷிகிரி பல ரபா ஷிகி. கரங்கள் உயர்த்துங்க மாத்திரம். முன்னாடி வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் கரங்கள் உயர்த்துங்க மாத்திரம். Come forward, I would like to pray for you. Don't be shy in the house of God. The presence of the Lord is mighty in this place. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல மகிமையா இருக்கிறது. Hallelujah. ரபா து ரபா ஷிகிரி பல ரபா ஷிகி. Hallelujah. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கூடவே ஓ ரபாஷிகி. ஓ we worship you Lord. இல்லாமல் நான் வாழ எழும்பி பிரகாசி. Yes Lord. Amen. என் பக்கத்திலே இரும் Jesus. ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற நேரத்திலே ஜீவனானீரே. சொல்லுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற நேரத்திலே ஜீவனானி. என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீ. எனக்கெல்லாம் எனக்கெல்லாமே நீங்க தான. Oh, we love you Lord. என் வெளிச்சமும் ரபலா து ரபாஷிகி. ஓ ரமமலத ரபப ஷபல ரபலத ரபலதியா திபபலத ரபப ஷபலத ரபபலத ரபபலத ரப ஓ ரிகன ரமஷிகே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் அவருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுகொள் 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 பெற்றுகொள். எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை இங்கே நின்று கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனை கர்த்தரை தொடுகிறார். Receive the anointing, receive the anointing. Let the fire anointing right now, right now, right now, right now, right now, right now. வெலமாய் 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 வெலமாய். தேவ அபிஷேகம் தேவ அபிஷேகம். ராதரலதா ரிபபபபபபபலதரபலதரப ரிபபபபபபலதரப ஷபலரப. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி.
Arise and shine. Arise and shine. Oh, we love you, Lord. We worship you, Father, Lord. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. சொல்லுங்க, என் வெளிச்சமும் நீரே. நம் கண்களை மூடி இருக்கிற வண்ணமாய் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா நான் வந்து நிக்கிறேன்ப்பா, உம்முடைய பிள்ளையா நான் வந்து நிக்கிறேன்ப்பா. என்னை நேசிப்பது உண்மையானால், நீர் எனக்கு தகப்பன் என்பது உண்மையானால், சொல்லுங்க, என்னை நேசிப்பது உண்மையானால், நீர் என் தகப்பன் என்பது உண்மையானால் என்னை தொடுங்க ஆண்டவரை. கேளுங்க, கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க மேல ஒரு வல்லமை பாய்கிறது, உங்க மேல ஒரு அபிஷேகம் பாய்கிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இப்பொழுதே, இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு புதிய அன்னை பாஷை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இப்பொழுதே கர்த்தருடைய தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். Right now, 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 right now. Let the fire anointing. இப்பொழுதே, இப்பொழுதே புதிய அபிஷேகம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தர் பலமாய், 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 பலமாய் இறங்குகிறார். ஓ ரபா பல ரபா ஷபல ரபா லத ரபா லதியா.